அங்கு பொய்யுரைத்து பேசி முடித்தேன். பின்பு அதையே மறுத்து விட்டேன். தங்களுக்கு சாதகமாக நான் அங்கு பேசியிருந்தால் என் கணவர் என்னை விட்டு பிரிந்து இருப்பார். அவர் உயிருக்கும் ஆபத்தாக இருக்கும். இப்போது என்ன செய்ய போகிறீர்கள்? தங்களுடன் தனியாக பேச விரும்புகிறேன். செல்வோம். என்ன வேண்டும்? வாழ்க்கை என்னும் சதுரங்க விளையாட்டை உங்களுக்கு விளையாட தெரியவில்லை. ஜுபைதார் ஷரீஃபுதீன் அவர்களை குற்றவாளி என்று நிரூபிப்பதற்கு நீங்கள் அவருடைய மனைவி பக்ஷி பானுவையா நாடுவீர்கள்? வேடிக்கையாக இருக்கிறது. பக்ஷி பானு ஒரு முகலாயர். அவள் பேகம் ஜோதா அல்ல. ஒரு விஷயத்தை நன்றாக நினைவில் கொள்ளுங்கள் பேகம். ஒரு முகலாயருடைய மனைவி தன் கணவருக்கு எதிராக திரும்ப மாட்டாள். ஏனென்றால் ஒவ்வொரு முகலாயரின் மனைவியும் தன் கணவரை மிக மிக நேசிப்பதால். இதையெல்லாம் தங்களிடம் கூறுவதில் லாபமில்லை. இதையெல்லாம் புரிந்து கொள்ள மாட்டீர்கள். தாங்கள் இதுவரையில் என் விஷயத்தில் கூட ஷெஹன்ஷாவிடம் என்னை மாட்டி விடுவதற்கு முயற்சித்தீர்கள். அந்த முயற்சிகள் அனைத்திலும் தோற்றுவிட்டீர்கள். ஞாபகம் இருக்கிறதா? என் மகனை பார்த்தால் எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை. ஆனால் அவர் மட்டும் தன் பெரியம்மாவை சந்தேகப்பட மாட்டார். பனை மரத்துக்கடியில் பாலை அருந்தினாலும் அதை கள் என்பார்கள். தாங்கள் இதை பற்றி கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள். அதனால்தான் செய்த தவறையே செய்கிறீர்கள். இது போன்ற காரியத்தை தாங்கள் செய்தால் நஷ்டப்பட போவது தாங்கள் தான் என்று நான் பல முறை கூறிவிட்டேன். தங்களின் தங்கையின் திருமணம் நடைபெறுவதாக தோன்றவில்லை. தங்களுக்கும் ஷெஹன்ஷாவுக்கும் இடையில் இருந்த பாலத்தை அசைத்து விட்டீர்கள். ஏனென்றால் ஆற்றில் எதிர்நீச்சல் போடுபவன் முழுகி விடுவான். ஜோதா பேகம், தெரிந்து கொள்ளுங்கள். இந்த சூழ்நிலையில் ஷெஹன்ஷாவிற்கு துணையாக இருந்திருந்தால் அவரின் அன்பை பெற்று இருப்பீர்கள். ஆனால் அது அடிபட்டு விட்டது. ஜோதா பேகம், இதை கூறத்தான் வந்தீர்களா? இல்லை இல்லை. ஜலால் எங்கள் அனைவரிடமும் என்ன கூறினார் என்றால், சுகன்யாவின் திருமணத்திற்கு நாம் அனைவரும் படை சூழ செல்ல வேண்டும் என்று கூறினார். அப்போது எனக்கு அதை கேட்டு மிகவும் கோபமாக வந்தது. ஆனால் இப்போது சந்தோஷம். ஏனென்றால் நான் இங்கு வந்ததால் தான் நீங்கள் உங்கள் தாய் வீட்டில் தோற்றுப்போவதை கண்டேன். ஆமீருக்கு வந்ததால் தான் இந்த சிற்றின்பம் கிடைத்தது. குதாஃபிஸ். இதுதான் உனது இறுதி முடிவா ஜலால்? ஆமாம் தாயே, நாம் ஆக்ராவிற்கு செல்ல வேண்டியதுதான். ஜலால், ஜோதா பேகத்தையும் சிறிது ஆலோசித்துப் பார். அவள் நமது வம்சத்தின் குலவிளக்கல்லவா? நானும் இவ்விஷயத்தை ஏற்றுக்கொள்கிறேன் மகாராணி. ஆனால் என்னை மன்னித்து விடுங்கள். ஜோதா பேகம் அவ்வாறு நினைக்கவில்லை. தன் கணவருடைய பொறுப்பு, யோகியதை, இதையெல்லாம் அவர் பெரிதாக நினைக்கவில்லை. தன் கணவருக்கு ஆதரவாக இருப்பதை விட்டுவிட்டு இவ்வாறு பிள்ளை வீட்டுக்கு சாதகமாக பேசுவதா? ஜோதா பேகம் யாருக்காகவும் இங்கு பரிந்து பேசவில்லை. அதுவே உண்மை என்றால் பக்ஷி பானுவை கேடயமாக வைத்துக் கொண்டு ஜுபைதார் ஷரீஃபுதீனை குற்றவாளியாக்க ஏன் முயற்சித்தார் என்று கூறுங்கள். பெரியம்மா கூறுவது சரிதான் தாயே. ஜோதா பேகம் தங்கையை அழைத்து வந்து இந்த முயற்சியில் என்னிடம் ஈடுபட்டார்கள். ஜலால் முழு மனதோடுதான் ஜோதாவின் தங்கையின் நிக்காவிற்கு இங்கு வந்திருக்கிறார் மகாராணி. விலை மதிப்பற்ற பரிசுகளோடு வந்திருக்கிறார். தன் சேனைகளோடு வந்திருக்கிறார். அதற்கு கைமாறாக பேகம் ஜோதா என்ன செய்தார்? தான் மருமகளாக வந்த வீட்டிற்கே அவர் எதிராக செயல்படுகிறார். மகாராணி அவர்களே, ரத்தன்பூர் கோட்டையை அவர்களுக்கு தர வேண்டும் என்று ஷெஹன்ஷாவிடம் பேகம் ஜோதா கூறுகிறார். என்னை மன்னித்து விடுங்கள். உங்களுக்கு இடையூறாக நான் வந்துவிட்டேன். நடந்த அனைத்திற்கும் மன்னிப்பு கேட்கத்தான் நான் இங்கு வந்தேன். ஷெஹன்ஷா,
நான் செய்த தவறு எனக்கு புரிந்து விட்டது. இது தவறு அல்ல ஜோதா பேகம், மிகப்பெரிய குற்றம். எங்கும் எப்பொழுதும் ஒரு மனைவி தன் கணவனின் கருத்தை தவறு என்று கூற மாட்டாள். மகாமங்கா அவர்களே, நான் ஒப்புக்கொள்கிறேன். தாங்கள் கூறியதில் எந்த தவறும் இல்லை. நீங்கள் என் அறைக்கு வந்து எனக்கு புரிய வைத்தீர்கள். பிறகுதான் நான் அனைத்தையுமே புரிந்து கொண்டேன். நீங்கள் உரைத்தது உண்மைதான். ஆக்ராதான் என் வீடு, ஆமீர் அல்ல. அதனால் என் குடும்பத்திற்கு ஆதரவாக இருப்பதுதான் என் முதல் கடமை. மகாமங்கா அவர்களே, தாங்கள் என்னை விட வயதில் மூத்தவர். நான் செய்த தவறை சுட்டிக்காட்டியதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஷெஹன்ஷாவின் கோட்டையை அவர்களுக்கு கொடுப்பதில் எனக்கு விருப்பமில்லை. இவ்வாறு என் கணவரிடம் கேட்டதற்கு நான் மிகவும் வருத்தப்படுகிறேன். ராஜபுத்திரி ஸ்திரீ என்பதால் நான் அவ்வாறு கேட்டுவிட்டேன். ஆகையால் என்னை மன்னித்து விடுங்கள். ஷெரீஃபுதீன் அவர்களே, நீங்களும் என்னை மன்னித்து விடுங்கள், உங்களை குற்றவாளி என்று கூறியதற்காக. ஷெஹன்ஷா, தாங்களும் என்னை மன்னித்து விடுங்கள். என் காரணமாகத்தான் பக்ஷிபானு அவர்கள் தங்கள் முன்பு வர வேண்டியதாகிவிட்டது. அது அவர் மனதை மிகவும் புண்படுத்தி இருக்கும். என்னுடைய குடும்பத்தில் என்னை அனைவரும் மன்னிப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். உண்மைதான், சுகன்யா திருமணம் தடைப்படுவதில் எனக்கு விருப்பமில்லை. ஆனால் அதற்காக நான் என் குடும்பத்தினரையோ என் கணவரையோ அத்தை அவர்களையோ காரணம் என்று கூறிவிட்டால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகையால் தாங்கள் இந்த விஷயத்தில் என்ன முடிவெடுத்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் கூற வருவது யாருடைய பேராசைக்கும் நீங்கள் இடம் தர தேவையில்லை. மாப்பிள்ளை வீட்டாருக்கு எந்த சூழ்நிலையிலும் அந்த கோட்டையை தருவதில் எனக்கு சிறிதும் விருப்பமில்லை. இதன் காரணமாக திருமணம் தடைப்பட்டால் தடைப்படட்டும். என் தங்கைக்காக இன்னொரு வரனை பேசி முடிப்பீர்கள் என்று எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது. நான் முதலில் ஷெஹன்ஷாவின் பேகமாவேன். பிறகுதான் ஆமீரை சேர்ந்தவள். ஷெஹன்ஷாவின் மனதிற்கும் அவருடைய வாக்கிற்கும் முக்கியத்துவம் அளிப்பதே என் கடமை. அட்கா அவர்களே, புறப்படுவதற்கு முன் ராஜா பார்மல் அவர்களையும் விஜயேந்திரனையும் சந்திக்க விரும்புகிறேன். தங்களுடைய ஆணை உசூர். என் அழைப்பை ஏற்று தாங்கள் அனைவரும் வந்ததற்கு மிக்க நன்றி. நான் செல்வதற்கு முன்பாக உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும். ரத்தன்பூர் கோட்டையை தாருங்கள் என்று நீங்கள் என்னிடம் கேட்ட விதம் எனக்கு பிடிக்கவில்லை. ஆனால் என்னை பொறுத்தவரை நான் எந்த வேலையை தொடங்கினாலும் அதை பாதியில் நிறுத்த மாட்டேன். அதே போல் இதையும் நிறுத்தப் போவதில்லை.
நான் இங்கு வந்தது சுகன்யாவின் திருமணத்திற்காகத்தான். அது முடியாமல் நான் இங்கிருந்து செல்ல மாட்டேன். ரத்தன்பூர் கோட்டையை தருவதாக நான் வாக்களிக்கவில்லை. ஆனால் ராஜா பார்மல் அவர்களுக்கு நான் ஒரு வாக்களித்தேன். அவர்களது மகள் திருமணத்திற்கு நான் வருவேன் என்று, அவருடைய மருமகனாக நான் செய்ய வேண்டியதை செய்வேன் என்றும் அவருக்கு வாக்களித்தேன். சுகன்யாவின் திருமணம் விஜயேந்திரனுடன் தான் முடிவாகி இருந்தது. அதனால் திருமணமும் அவரோடு தான் நடைபெறும். ராஜா பார்மல் அவர்களே, சுகன்யா எப்படி உங்கள் குடும்பத்தில் ஒருவரோ அதே போல்தான் நானும் உங்கள் குடும்பத்தில் ஒருவர். அதனால் நான் ஆமீரின் பேருக்கு இழுக்கை ஏற்படுத்த மாட்டேன். நான் அந்த கோட்டையை அழிக்க சம்மதிக்கிறேன். அக்கா அவர்களே, இது எனது ராஜமுத்திரை இடப்பட்ட பத்திரம். இதில் கூறியுள்ளபடி ரத்தன்பூர் கோட்டை இனி தங்களுக்கே சொந்தமாகும். அப்படி என்றால் இனி இந்த திருமணத்தில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ரத்தன்பூர் இனி தங்களுக்கே சொந்தமானது. அதனால் இத்திருமணம் தடைப்படக்கூடாது. நான் கூற வருவது என்னவென்றால், சுகன்யாவின் திருமணம் முடிந்து நீங்கள் சென்ற பிறகுதான் நானும் செல்வேன். ராஜா பார்மல் அவர்களே, தவழ்கட்டின் மருமகளை நாங்கள் இங்கிருந்து அழைத்துச் செல்வோம். நான் சென்று வருகிறேன். தாங்கள் என்ன செய்தீர்களோ, ஆனால் ஷெஹன்ஷா தன் முடிவையே மாற்றிக்கொண்டார். நான் உங்களுக்கு ஒன்று கூற விரும்புகிறேன் பேகம் ஜோதா. ரத்தன்பூர் கோட்டையை மாப்பிள்ளை வீட்டாருக்கு தர வைத்து முகலாயர்களுக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை செய்து விட்டீர்கள். ஷெஹன்ஷா யுத்தத்தை வெல்லும் திறனை தாங்கள் குறைத்து விட்டீர்கள். ஜோதா பேகம், தங்கள் கணவரை அவமானப்படுத்தி விட்டீர்கள். ஒரு குறுநில மன்னருக்கும் முன்பாக ஷெஹன்ஷா தலை குனிந்து விட்டார் என்று இந்த உலகமே பேசும். இந்த அவமானம் தேவையா? முற்றிலும் தவறு. முதலில் ஷெஹன்ஷா பணியவில்லை. அதற்கு மாறாக அவர் மதிப்பு இன்னும் பன்மடங்கு உயர்ந்துள்ளது. இந்த சம்பந்தத்தை முடித்து வைத்தது அவர்தான். இது நடக்காமல் போயிருந்தால் இந்து தேசம் முழுவதும் பிரஜைகள் அவரை ஏளனம் செய்து பேசியிருப்பார்கள். இரண்டாவதாக, நான் என் கணவரை எதிர்க்கவில்லை. என்னை புரிந்து கொள்ளும்படி செய்தேன், அவ்வளவுதான். மூன்றாவது, மிகவும் முக்கியமான விஷயம், நான் இதை ஏன் செய்தேன் என்றால், மகாமாங்கா அவர்களே, தெரிந்தோ தெரியாமலோ நான் செய்த தவறை நீங்கள் சுட்டிக்காட்டி விட்டீர்கள். எப்பொழுதும் கணவரோடு சண்டையிட்டு அவர் பொறுமையை சோதிக்க கூடாது என்ற பாடத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தீர்கள். அப்பொழுதே நான் செய்த தவறை திருத்திக் கொண்டேன். எனக்கு நன்றாக தெரியும், ஷெஹன்ஷாவிடம் கடுமையாக நடந்து கொள்ளக்கூடாது. அவரிடம் பணிந்து சென்றால் கோரிக்கைகளை அவரே நிறைவேற்றி கொடுப்பார். அதாவது நல்லவருக்கு நல்லவர், கெட்டவருக்கு கெட்டவர். அப்பொழுதுதான் புரிந்தது, நான் ஏன் என் கணவர் முன்பு கெட்டவளாகவே இருக்க வேண்டும். அதனால் நான் நல்லவளாக இருக்க முடிவு செய்தேன். நான் உடனே என் மனதை மாற்றிக்கொண்டு மன்னிப்பு கேட்டேன். அவரும் அதை ஏற்றுக்கொள்ள கோட்டை கைமாறியது. பேகம் ஜோதா, இதை நீங்கள் தங்கள் வெற்றியாக பாவிக்கலாம். ஆனால் உண்மையில் தாங்கள் ஷெஹன்ஷாவை ஏமாற்றி விட்டீர்கள். ஏமாறுவதற்கு அவர் ஒன்றும் குழந்தை அல்ல. அவர் சுயமாக சிந்தித்து முடிவெடுக்கும் இந்த நாட்டின் ஷெஹன்ஷா. அதோடு மகாமங்கா அவர்களே, என்னை மன்னித்து விடுங்கள். எனக்கு நேரமாகிவிட்டது. ஷெஹன்ஷாவோடு சில முக்கியமான விஷயங்களை பேச வேண்டும். தாங்கள் அனுமதித்தால் நான் இப்பொழுது செல்வேன்.
ஜோதா பேகம் என்னுடன் தனிமையில் பேச வேண்டுமாம். நீங்கள் அனைவரும் செல்லலாம். அந்த ரத்தன்பூர் கோட்டையை ஏன் திடீரென்று கொடுக்க நான் சம்மதித்தேன் என்று கேட்க வந்தீர்களா? ஆம், நான் கேட்க நினைத்தது அதுதான். நல்லது. உங்கள் மனதை என்னால் சிறிதாவது புரிந்து கொள்ள முடிகிறது. தயவு செய்து என்னுடைய கேள்விக்கு பதில் கூறுங்கள். நீங்கள் அவர்களுக்கு வாக்களிக்காத போது எதற்காக அந்த கோட்டையை அவர்களுக்கு கொடுக்க ஒப்புக்கொண்டீர்கள்? அதற்கு காரணம் ஒன்றுதான் ஜோதா பேகம், மரியாதை. நீங்கள் என் குடும்பத்தாரை மதித்தீர்கள். சரித்திரத்தை பார்த்தீர்கள் என்றால் பெரிய பெரிய யுத்தங்கள் நடந்ததே ஷெஹன்ஷாவின் கௌரவத்திற்காகத்தான். பெரிய பெரிய ஒப்பந்தங்களும் அதற்காகத்தான் போடப்பட்டது. நீங்கள் என் குடும்பத்தாரை கௌரவப்படுத்தியதால் உங்களை கௌரவப்படுத்த வேண்டியது என் கடமை. உங்கள் அனைவரின் கௌரவமும் சுகன்யாவின் திருமணத்தில் அடங்கியிருந்தது. அதனால் நான் ரத்தன்பூர் கோட்டையை அளித்தேன். அப்படி என்றால் திருமணத்திற்காகத்தான் இதை செய்தீர்களா? இதை என்னால் நம்ப முடியவில்லை ஷெஹன்ஷா. வேறு ஏதோ காரணம் இருக்க வேண்டும். எந்த கோட்டைக்காக நீங்கள் சபையில் வாளை உயர்த்தினீர்களோ அதை எவ்வாறு தங்களால் சுலபமாக விட்டுத்தர முடியும்? நீங்கள் மிகவும் புத்திசாலி ஜோதா பேகம். இருந்தாலும் என்னை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. ஆனாலும் நீங்கள் என்னை மகிழ்ச்சியில் ஆழ்த்திவிட்டீர்கள் ஜோதா பேகம். ரத்தன்பூர் கோட்டையை அளித்ததற்கான காரணம் என்னவென்பது ஷெஹன்ஷாவாகிய எனக்கு மட்டும்தான் தெரியும். தேவையில்லாமல் யோசித்துக் கொண்டிருக்காதீர்கள் ஜோதா பேகம். ஏனென்றால் உங்களுக்கு இங்குள்ளது புரியாது. அதனால் நீங்கள் சென்று திருமண ஏற்பாட்டை கவனியுங்கள். திருமணத்தில் நாம் இருவரும் செய்ய வேண்டிய சடங்குகள் ஏராளமாக உள்ளன. அதனால் நீங்கள் செல்லுங்கள். உங்கள் தந்தையை நிம்மதியாக இருக்க சொல்லுங்கள். ஷெஹன்ஷா எதற்காக கோட்டையை அளித்தார்? நான் இன்னும் தைரியத்தை இழக்கவில்லை. இந்த ஜலாலை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. நான் நினைப்பதற்கு நேர்மாறாகத்தான் செய்கிறான். எந்த நிபந்தனையும் இல்லாமல் ரத்தன்பூர் கோட்டையை கொடுத்து விட்டான். இனி ஜோதா பேகத்தின் உறவும் முறியாது, அவர் தங்கையின் உறவும் முறியாது. புரியவில்லை. ஜோதா என்ன மாயம் செய்தாலோ எனக்கு புரியவில்லை. ஜலால் தன்னுடைய முடிவையே மாற்றிக்கொண்டு விட்டார். அதையெல்லாம் விடு. உனது திட்டம் ஜோதா பேகத்திற்கு எப்படி தெரிய வந்தது என்பதை முதலில் கண்டுபிடி. அதை நினைத்து எனக்கு எந்த பயமும் இல்லை யாதம். ஒரு புறம் ஜோதா பேகத்திற்கு எனது திட்டம் தெரிந்திருந்தாலும் அவளால் எப்பொழுதும் அதை நிரூபிக்க முடியாது. இருப்பினும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஜோதா பேகம் மிக மிக ஆபத்தானவள். அவளை குறைத்து மதிப்பிட்டால் அதைவிட ஆபத்தான விஷயம் வேறொன்றும் இல்லை. நம் ஜோதாவை பற்றி தவறான எடை போட்டால் கண்டிப்பாக அது அவருடைய தவறாக இருக்கும். தகுதி இருந்ததால் தான் முகலாய சாம்ராஜ்யத்திற்கு மகாராணியாக இருக்கிறார். மகாராணிக்கே உரிய எண்ணம் அவளுடையது. சரியாக கூறினீர்கள். இறுதியில் சுகன்யாவின் திருமண தடை நீங்கியது. அதற்கு ஜோதாவின் புத்திசாலித்தனம், அம்பிகையின் கருணைதான் காரணம். தாய் அம்பிகையின் கருணை டபுள் கேட் மீது விழுந்ததால் தான் நமக்கு அந்த கோட்டை கிடைத்துள்ளது. ஆகையால் இனி டபுள் கேட் ராஜபுத்திரர்களிடமிருந்தும் முகலாயர்களிடமிருந்தும் காக்கப்பட்டு விட்டது. விஜயேந்திரா, ராஜா சல்சிங் ஒரு முட்டாள். தன்னுடைய ராஜ்யம் பாதுகாப்பாக உள்ளதாக நினைக்கிறான். துடை நடுங்கி யுத்தம் செய்வதற்கு வக்கில்லாதவன் ஒரு கோட்டை வந்ததும் ராஜ்யம் காக்கப்பட்டு விட்டதாக நினைக்கிறான். அவன் கண்களுக்கு முன்பாகவே ஜலால் அந்த கோட்டைக்காக வாளை உயர்த்தியதை அவன் மறந்து விட்டான். ஜலால் ஏன் முடிவை மாற்ற வேண்டும்? இதற்கு பின் நிச்சயம் ஏதோ ஒரு திட்டம் இருக்கும். அச்சல் சிங் இந்த போட்டியில் வென்றுவிட்டதாக நினைக்கிறான். ஆனால் போட்டி இன்னும் ஜலாலிடம்தான் இருக்கிறது என்பதை அவன் அறியவில்லை. எதிரிக்கு சாதகமாகவே பகடக்காயை வீசியிருக்கிறான் ஜலால். இறுதியில் வெற்றி அவனுக்குத்தான். ஜென்ம எதிரியாக இருந்தாலும் ஒரு விஷயத்தை ஒப்புக்கொள்ள வேண்டும். ஜலால் ஒரு தீர்க்கதரிசி. நிச்சயமாக இதற்கு பின் ஆழமான ஒரு சதித்திட்டம் இருக்க வேண்டும். அது என்ன என்பதை யாரும் அறிய மாட்டார்கள். ஷெஹன்ஷா அவர்களுக்கு வெற்றி உண்டாகட்டும். தாங்கள் என்னை வரச் சொன்னீர்களா? ஆம் அக்கா அவர்களே. சற்று இதை பாருங்கள். இந்த இனிப்பில் இவ்வளவு பூச்சிகள் இருப்பதை பார்த்தால் நிச்சயமாக இதை யாரும் உண்ண நினைக்க மாட்டார்கள் அக்கா அவர்களே. நீங்கள் கூற வருவது எனக்கு புரியவில்லை விசூர்.
ஆக்ராவிலிருந்து நமது பாதுகாப்பிற்காக எத்தனை சிப்பாய்கள் வந்துள்ளார்கள்? 5000 வீரர்கள் கொண்ட படை பாட்ஷா. உடனே அனைவரையும் ரத்தன்பூர் கோட்டைக்கு அனுப்புங்கள். அவர்கள் வந்தது தங்களுடைய பாதுகாப்பிற்கு அல்லவா? ஆனால் முகலாய சாம்ராஜ்யத்தின் பாதுகாப்பு அதைவிட முக்கியம். நான் பரிசாக தான் அந்த கோட்டையை அளித்தேன், ஆனால் இப்பொழுது அதை வென்று எனதாக்குவேன். ஆனால் ஹுசூர், இதனால் மீண்டும் ஜோதா பேகத்தின் தங்கையின் திருமணம் தடைபடும் அல்லவா? அப்படி நடக்காது அட்கா அவர்களே. நீங்கள் சேனைகளை அங்கே அனுப்புங்கள். அவர்கள் ஆக்ராவிற்கு செல்வதாக அனைவரிடமும் கூறுங்கள். அதே நேரத்தில் சுகன்யாவின் திருமணமும் இங்கு நடைபெறும். சுகன்யாவின் திருமணம் நடக்கும் என்று நான் அளித்த வாக்கும் நிறைவேறும். அதன் பிறகு மீண்டும் நமது கோட்டையை நான் கைப்பற்றுவேன். முகலாய சாம்ராஜ்யத்தை இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளுவதும் இந்த ஷெஹன்ஷாவை நிர்பந்தப்படுத்துவதும் தவறென்று புரிந்து கொள்வார்கள். நான் புரிந்து கொண்டேன் ஹுசூர். தங்களுடைய கட்டளை உடனடியாக நிறைவேற்றப்படும்.